தாவேக் அரசு இதை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது என்று இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். மேகதாது அணை தொடர்பாக இபிஎஸ் சொல்லியிருக்கும் அறிக்கை என்ன, முழு விவரங்கள் சொல்லுங்கள். சலோமி வணக்கம். மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்க தமிழகத்திற்கு உரிமை இல்லை என்று கர்நாடகா மாநில துணை முதலமைச்சர் சிவக்குமார் தெரிவித்துள்ளது கண்டனத்துக்குரியது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் காவிரியில் தமிழகத்தின் உரிமையை மழுங்கடிக்கும் வகையில் கர்நாடக காங்கிரஸ் அரசு செயல்படுவதும் அதை தமிழகத்தில் உள்ள அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பதும் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாமலே உள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை தற்போது ஆண்டு வரும் அரசு காங்கிரஸ் தயவில் உள்ள தமிழக வெற்றி கழகம் பொய்க்கால் குதிரை அரசாக செயல்படுவதால் கர்நாடக காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து திடமான நிலைப்பாடு எடுத்து பேச முடியுமா? மேகதாதுவில் பூமி பூஜை வரை பேசுவதற்கு கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு எங்கிருந்து தைரியம் வருகிறது? தங்களால் ஆட்டுவிக்கப்படும் அரசுதான் தமிழ்நாட்டில் உள்ளது என்ற எண்ணமா? காங்கிரஸ் தொடர்ந்து தமிழகத்திற்கு எதிராக செயல்படுவது கடும் கண்டனத்திற்குரியது. காவிரி நதிநீர் என்பது தமிழ்நாட்டின் ஜீவாதாரமாகும். டெல்டா உள்ளிட்ட பல மாவட்ட விவசாயிகள் மட்டுமின்றி 20 மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் காவிரி ஆறு விளங்கி வருகிறது. மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அணை கட்டினால் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும். காவிரி தொடர்பாக தமிழகத்தின் உரிமையை விட்டுக் கொடுக்கப்படுவதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது. கர்நாடகா துணை முதல்வரின் இப்பேச்சு தமிழக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவ்விவகாரத்தில் கர்நாடகா காங்கிரஸ் அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்த அரசு உடனடியாக எடுப்பதுடன் அரசின் தெளிவான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று அவர் அந்த எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். தாவேக் அரசு இதை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது என்று இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். மேகதாது அணை தொடர்பாக இபிஎஸ் சொல்லியிருக்கும் அறிக்கை என்ன, முழு விவரங்கள் சொல்லுங்கள். சலோமி வணக்கம். மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்க தமிழகத்திற்கு உரிமை இல்லை என்று கர்நாடகா மாநில துணை முதலமைச்சர் சிவக்குமார் தெரிவித்துள்ளது கண்டனத்துக்குரியது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் காவிரியில் தமிழகத்தின் உரிமையை மழுங்கடிக்கும் வகையில் கர்நாடக காங்கிரஸ் அரசு செயல்படுவதும் அதை தமிழகத்தில் உள்ள அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பதும் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாமலே உள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை தற்போது ஆண்டு வரும் அரசு காங்கிரஸ் தயவில் உள்ள தமிழக வெற்றி கழகம் பொய்க்கால் குதிரை அரசாக செயல்படுவதால் கர்நாடக காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து திடமான நிலைப்பாடு எடுத்து பேச முடியுமா? மேகதாதுவில் பூமி பூஜை வரை பேசுவதற்கு கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு எங்கிருந்து தைரியம் வருகிறது? தங்களால் ஆட்டுவிக்கப்படும் அரசுதான் தமிழ்நாட்டில் உள்ளது என்ற எண்ணமா? காங்கிரஸ் தொடர்ந்து தமிழகத்திற்கு எதிராக செயல்படுவது கடும் கண்டனத்திற்குரியது. காவிரி நதிநீர் என்பது தமிழ்நாட்டின் ஜீவாதாரமாகும். டெல்டா உள்ளிட்ட பல மாவட்ட விவசாயிகள் மட்டுமின்றி 20 மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் காவிரி ஆறு விளங்கி வருகிறது. மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அணை கட்டினால் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும். காவிரி தொடர்பாக தமிழகத்தின் உரிமையை விட்டுக் கொடுக்கப்படுவதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது. கர்நாடகா துணை முதல்வரின் இப்பேச்சு தமிழக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவ்விவகாரத்தில் கர்நாடகா காங்கிரஸ் அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்த அரசு உடனடியாக எடுப்பதுடன் அரசின் தெளிவான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று அவர் அந்த எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார்.